அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சத்தில் குரு, இனிமேல்தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். மகாதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்கிரன் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். எனவேதான் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரன் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பர போகிறாருங்க. அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். அப்போது கர்மத்தில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது பிறகு 4 மாதங்களுக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி மீண்டும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பிறகு முறையாக கர்மஸ்தானத்தில் உச்சமும் பெறப்போகிறாருங்க. சுமார் இனி வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதற்கு பிறகும் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். இதே வேளையில் சனி பகவானும் யோகஸ்தானமாகிய 6இல் வலுவாக அமர்வதால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் அபரிவிதமான அமைப்பில் அமர்வதக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, பெயர் புகழ், வளர்ச்சி என அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. மற்ற கிரகங்கள் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுத்தாலும் அவை நேர்வழியில் அமையாத சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் அனைத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் உச்சபட்ச நன்மையையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு பொதுவாக குரு பகவான் வரும் தருணம் என்பது தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். அதே சமயம் 9இல் அதிசார பயிற்சியாக செல்வதால் 9ஆம் இடத்திற்குரிய பலனும் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே குரு பகவானினுடைய உச்சம் என்பது இந்த தருணத்தில் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல்வேறு வகையான கஷ்டம், சிரமம், வேதனை, அவமானம் என பல நெருக்கடிகளை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்தும் இந்த வேளையில் உறுதியாக மாறும். அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். ஏற்கனவே வலுவான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் இந்த தருணம் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது. குரு பகவான் உச்சம் பெறுவதால் இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். லாட்டரி யோகம் என்றால் லாட்டரி அடிக்கும் என்று அர்த்தம் கிடையாது. என்றால் லாட்டரி பலாயிரக்கணக்கான கோடி மக்கள் வாங்குவார்கள். இப்படி வாங்கியவர்களில் அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கிறதோ அந்த ஒரு நபருக்கு தான் அந்த பம்பர் பரிசு என்று சொல்லக்கூடிய அமௌண்ட் ஆனது போகும். ஆனால் இந்த வேளையில் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர் அனைவருக்குமே உங்களுடைய சிறு முயற்சி கூட பல மடங்கு நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் லாட்டரி வாங்கினால் கூட ஒரு சிலருக்கு தான் யோகம் உண்டு. பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் ஏமாந்து போவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிறைந்த நன்மையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறார். எனவேதான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ஸ்தானம் என்பதால் நிரந்தர தொழில், நிரந்தர வேலை வாய்ப்பு,
உயர்ப்புகள் அதிகரிப்பதோடு கலைத்துறை, அரசியல் துறையில் உச்சபட்ச வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரக நிலைகளில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் குரு பகவானும் மிக முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த வேளையில் வலுவாக சஞ்சரிப்பதால் உறுதியாகவே துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக விலகும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிகிறது. தனஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் ரீதியான சிக்கல்கள் விலகும். இந்த தருணத்தில் குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனவருத்தம், சங்கடம் போன்றவை மறைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பாகிஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே சிறப்பாக கைகூடும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை தனது சொந்த ராசியை பார்க்கிறார். எனவே குரு பகவான் அவரது சொந்த ராசியை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு தொட்ட காரியம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் குரு பகவானின் இந்த சிறு நகர்வால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது 6ஆம் இடத்தை அவர் வலுப்படுத்துவதால் கடன் சார்ந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். வீண் விரய செலவுகளை சுபலி விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் உறுதியாகவே தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களாக வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை சுகஸ்தானத்தின் மீது பதிப்பதால் காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் என்று மங்களகரமாக பல சுபகாரியங்கள் நிறைவாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடி ஆக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குருவின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போகாது. இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.